ஒரு கனமான பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு பட்டை, லவங்கம், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் பால், நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் 2.25 டம்ளர் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பாலை ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பையும் தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம அரிசியை போடலாம். தேங்காய் பால் நல்லா கொதிக்குது. இப்போ அரிசியை போட்டு ஒரு கனமான பாத்திரத்தை போட்டு மூடிடணும். சிம்மில் வச்சுடுங்க அடுப்பை, அழகாக வெந்துடும். பன்னீரை ஹாட் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம டிப் பண்ணி வச்சுட்டு எடுத்துடணும். தோசைக்கல்லை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா போதும். நம்ம ஏற்கனவே பன்னீரை டிப் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஒவ்வொன்றா போடலாம். காலிஃப்ளவரை மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அப்போ அதை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கடல மாவு, உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா கூட கொஞ்சம் நீங்கள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டு பசஞ்சு வச்சுருங்க. ஒரு 1/2 hour கழித்து இதை பொரித்து எடுக்கலாம். இப்போ நான் பொரிக்க போகிறேன். எண்ணெய் கொஞ்சமாக வச்சுருக்கேன், அது கொஞ்சம் பாயில் ஆனோடனே அதில் பொரித்து எடுக்க போகிறேன். வானலில் எண்ணெயை விட்டு கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு இது பொரிஞ்சவுடனே நல்லா போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம், தக்காளி. இப்போ கொஞ்சம் புளியை கரைச்சி அதில் ஊற்றணும். கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றினா போதும். காரக்குழம்பு தயார். சண்டே ஸ்பெஷல் பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சது, காரக்குழம்பு, தேங்காய் சாதம், தேங்காய் பால் சாதம், ஒயிட் ரைஸ், காலிஃப்ளவர் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை. இதுதாங்க எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல். மக்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.